மழலை சொல். அதாவது இதை பற்றி ஒரு திருக்குறள் எழுதியிருப்பார். குழல் இணைந்து யாழ் இணைந்து என்பர் தம்மக்கள் மழலை சொல் கேளாதவர். இதில் என்ன அப்படி ஒரு முக்கியத்துவம் இருக்குது? குழல் இணைந்து யாழ் இணைந்து அப்படிம்பார். என்பர் அந்த மாதிரி சொல்கிறவங்க தம்மக்கள் மழலை சொல் கேளாதார். அதாவது அந்த காலத்தில் வீணை, குழல்னா புல்லாங்குழல், யாழ்னா வீணை, இது வச்சு பெரிய கச்சேரியெல்லாம் நடத்துவாங்க. அதை பார்த்துட்டு எவ்வளோ சூப்பராக இருந்தது கச்சேரி, என்ன அருமையாக புல்லாங்குழல் வாய்ச்சான், என்ன அருமையாக வீணை வாய்ச்சான் அப்படின்னு சொல்கிறவன் யாருன்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய மழலை சொல் கேளாதவர், தன்னுடைய குழந்தைகளோட பேச்சை கேட்காதவன் தான் அந்த மாதிரி சொல்லுவாங்கிறார். இதில் ஒரு முக்கியத்துவம் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, சரி இன்னும் அப்படி வள்ளுவர் சொல்கிறாரு, மழலை சொல்லு அவ்வளோ இனிமையாக இருக்கும். ஒரு கச்சேரியை பார்த்துட்டு ராத்திரியெல்லாம் சூப்பராக இருந்ததுன்னு வந்து சொல்கிறோம் மற்ற இசையை கேட்டுட்டு. அப்போ அந்த இன்பம் முக்கியம் இல்லையா மழலை சொல்ல விட அப்படின்னு கேட்குற கேள்வி வள்ளுவருக்கு புரியாதா ஞானிக்கு? ஒரு கச்சேரியை கேட்டுட்டு வரீங்கன்னு வச்சுங்க, அன்னைக்கு சொல்லுவீங்க அருமையாக இருந்தது கச்சேரின்னு. 3 மாதம் கழித்து கேட்டிங்கன்னா, அம்மா பார்த்தேன் ஏதாவது தேவலாம்மா, 5 வருஷம் கழித்து பார்த்தப்பா அது என்ன பெரிய கச்சேரி, இப்போ எப்படி ஒருத்தன் பண்ணான் பாருமா. அந்த இன்பம் நீடிச்சு இருக்காது. நீங்கள் ஒன்றே ஒன்று சொல்லுங்கள், உங்கள் குழந்தைகளை பார்க்க நீங்கள் போகிறீங்க, வேலை பிடிச்சி ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போகிறீங்க பிள்ளைகளை பார்க்க. ஒரு வயசு 2 வயசு குழந்த அப்பான்ட்டு ஓடியாரும். இவனுக்கு மனசில் இன்பம்னா அப்படி ஒரு இன்பம் வரும், தூக்கி வாரி அணைச்சிக்கும். அப்போ அந்த இசை கச்சேரி இன்பம் முக்கியமாக, அந்த மழலை தன்னுடைய குழந்தை பேச்சை கேட்டு அவன் மனசு சந்தோஷப்படுவோமே அது முக்கியமாக? வள்ளுவர் தெரியாமல் எழுதுறாரு, எவ்வளோ பெரிய இசை கேட்டாலும் உன் குழந்தைய பேச்சை கேட்டு இன்பப்படுறீல்ல அதுதான் முக்கியம் அப்படிங்கிறார். அதுதான் இதை சொல்ல வர்றார். குழலினிது யாழினிது என்பர் தம்மக்கள் மழலை சொல் கேளாதான்ட்ட. அப்போ அதுதான் இன்பத்தை அதிகமாக கொடுக்குமே தவிர மற்ற கச்சேரி இசை குழலாக இருந்தாலும் சரி வீணையாக இருந்தாலும் சரி அதையெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைடா. உன் பேர பிள்ளைங்க பேத்திங்க மகன் இந்த குழந்தைய அப்பான்னு சொல்லும், ஏதாச்சும் சொல்லும். அதுக்கு தெரியாமல் சரியாக பேச வராமல் ஏதாச்சும் சொல்லும் நம்மள்கிட்ட. அது நம்மளுக்கு புரிஞ்ச உடனே இப்படியா சொன்னேன் என் தங்கம் வைரம்னு சொல்லி தூக்கி கொஞ்சுவோம். அதுதான் முக்கியம், அதுதான் இன்பம் அளிக்கும். அதை தான் இந்த குறளில் வலியுறுத்தி சொல்கிறார். நம்ம ஏதோ திருக்குறள் அப்படின்னு சொல்கிறாரு, மழலை சொல்லு பற்றி பேசுகிறாருன்னு நினைக்கிறேன். அது கிடையாது. உண்மையான அர்த்தத்தை புரிந்தவர் வள்ளுவர். நன்றி மாணவர்களே.